சூரியனோ அல்லது குருவோ, சூரியனோ அல்லது குருவோ அல்லது உங்கள் 5ஆம் அதிபதியோ 2ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ அமர்ந்து விட்டால் அல்லது அந்த அதிபதிகளுடன் சேர்ந்து விட்டால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டாப்புக்கு போயிடுவீங்க, ஜெயிக்க வச்சிடும். 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குரு தொடர்பு இருந்தால் 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி. சிலருக்கெல்லாம் 3வது குழந்தை பிறந்து நல்லா இருப்பாங்க. 9ஆம் இடம் பலமாகணும். 5ஆம் இடம் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 9ஆம் இடம் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் 3வது குழந்தை பெற்றுக்குங்கன்னே சொல்லுவேன். சார் எங்களுக்கு வரும் சார், வந்தால் ஜெயிச்சிருவீங்க, 3வது குழந்தை வந்தால் வெற்றி தான், அது உங்கள் கட்டத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த மூமெண்ட் வந்து இப்போவே தெரியும், நீங்கள் ஜெயிக்க போகிற பின்புலம் உங்கள் மைண்டில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3வது குழந்தையும் உங்களுக்கு ஜனனம் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வளர்ச்சி யாருனாலே தடுக்க முடியாது. இப்போ 2 பெண் குழந்தைகளும் ரஜினி சாருக்கு பிறந்ததுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார்? உச்சத்துக்கு போயிட்டார், உச்சத்துக்கு போயிட்டார். ஏன்? அவருக்கு சூரியன் எங்கே இருக்குது? 4ல் இருக்குது. முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சொத்துக்கள், வீடு, இடம், நிலம், வாகம். 7 கூடவன் 2ல் இருக்கிறான். 7 2வது குழந்தை, 2 வருமானம். 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சம்பளம் ஏறிச்சு, பெரிய ஆளானார். இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், எல்லா ஜாதகத்திலும் இப்படி இருக்கும். அப்படி இருந்தாலே நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு எழுதி கொடுத்துடலாம். குழந்தை பிறந்த பின்பு தான் முன்னேற்றம். ஏன் அடியேனுக்கு என் மகன் பிறந்ததுக்கப்புறமும் மகள் பிறந்ததுக்கப்புறம் தான் உயர்வு, வாழ்வு, வளர்ச்சி. அதை நம்ம சொல்லலாம். அங்கே எழுதியிருக்கணும் கட்டத்தில், அந்த பிராப்தம் இருக்கணும். அது இருந்துச்சுனாலே பலம்தான்.